அன்பான மகர ராசி நேயர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள். ஆனி மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்கின்ற 15/6/2025 மகர ராசிக்கு எட்டுக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர். அவர் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே, எட்டுக்குடையவர் 6ஆம் இடத்திலே மறைந்து கெடுபலன் இல்லாத நல்லதொரு மாற்றத்தை துரு சாணாதிபதி ஒன்றுக்கொன்று ஸ்தானங்கள் மாறி இருக்கின்றதும், 8ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தில் இருக்கின்ற 6 குடையவர் அங்கே இருக்கின்ற காரணத்தினாலே அந்த 6 குடையவர் உங்களுடைய அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது 12ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு. 12 குடையவர் 12ஆம் இடத்திலே குரு பகவான் பார்வை செய்கின்ற மகர ராசிக்கு முயற்சி சனாதிபதி 12 குடையவர் விரை செலவுகள், சுப விசேஷங்கள், கல்யாணங்கள் சம்பந்தப்பட்ட சுப விசேஷங்கள், எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் எடுத்த வேகத்தில் நிறைவு பெறுகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்ல. 4-11 குடையவர் இது நாள் வரையில் பலம் இழந்த நிலை என்பது இங்கே 4 குடையவர் வீடு வாசல் சொத்து சுகங்கள், அவர் பூமி காரகனாகவும் மாங்கல்ய காரகனாகவும் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே இருந்தாலும் அவர் பாவகிரகம் என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை மட்டுமல்ல உங்களுக்கு முயற்சி சாணத்தையும் பார்க்கின்ற அமைப்பு. சனி செவ்வாயின் பார்வை 3ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இளைய சகோதரர்களால் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு இளைய சகோதரிகள், இதிலே குறிப்பாக சொல்ல போகுமானால் இளைய சகோதரிகளிடமிருந்து சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்புகளாகவும் உங்களுக்கு 11 குடையவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு. சனி செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத ஒரு சில தடை தாமதங்களை அனுபவிக்கக்கூடிய இந்த மாதங்களிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு சகோதரம் சம்பந்தப்பட்ட பூமி மனை சம்பந்தப்பட்ட ஒரு சில குளறுபடிகள் தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. குறிப்பாக சகோதரிகளிடம் இருந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே மகர ராசிக்கு இருக்கின்றது. அந்த 3ஆம் இடத்ததிபதி பலமாக உங்களுக்கு 6ஆம் இடத்திலே மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தங்கைகளுக்காக கல்யாண வைபவங்கள் நடத்தி வைக்கின்ற ஒரு மாற்றங்களும், நல்லதொரு யோக பலன்களை செய்தாலும் கூட செய்து முடித்த பிறகு ஒரு சில கசப்புகளையும் உங்களுக்கு தடுமாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்ற சகோதர உறவு சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய 7 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே அமைப்பெற்ற இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடியது எதிர்பார்த்த கணவன் மனைவிகளால் உயர்வுகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்ல, அந்த 7 குடையவர் பலமாக ராசியிலேயே அமர்கின்ற அமைப்பு இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. குருவின் பார்வையும் நல்லதொரு மாற்றங்களையும் 5-10 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்திலே இந்த மாதம் செல்ல போகின்றது. அவருடைய பார்வையும் உங்களுக்கு 11ஆவது இடத்திலே விழுகின்ற அமைப்பு மட்டுமல்ல, இந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுடைய மகர ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த மாதங்கள் முற்பகுதியில் இருந்து பிற்பகுதியில் இருந்து நல்லதொரு மாற்றங்களை, தொழில் சம்பந்தப்பட்ட வேலைகளிலே இருக்கின்ற நேயர்களுக்கு தகப்பனார் சம்பந்தப்பட்ட நல்லதொரு ஆரோக்கிய உயர்வுகளையும் வெற்றிகளையும்